நமஸ்காரம். மணி ஜெயராமன். தினமும் நீங்கள் எத்தனையோ எபிசோட்டை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பிடிக்கலன்னா உடனே தள்ளி விட்ருவீங்க. ஆனால் இதை அவசியம் நீங்கள் பார்க்கணும். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வம்சாவளியாக வாழ்கின்ற ஒரு சந்ததிக்கு என்ன தேவை? ஒரு குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவது, நல்ல வரன்களை தேடி வருகின்ற வாய்ப்பு, பெண்களுடைய கல்வி செல்வங்கள், ஆண்களுடைய வேலை வாய்ப்புகள், நம்மளுடைய கௌரவம் எதில் அடங்கியிருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது உங்களை சந்திக்கின்றேன். ஒரு மகன் ஒரு பொண்ணு இருக்கா. மகன் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கா. 5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறீங்க? நல்ல வரன் கிடைக்கிது. 5 லட்ச ரூபா தான் பணம் இருக்குது. பக்கத்து ஃப்ரெண்டுக்கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, கமலக்கண்ணா இன்னொரு 3 லட்ச ரூபா பணம் கொடு, கடன் கொடு, ஏதோ நான் வந்தவுடனே இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் 2-3 மாதத்தில் கொடுத்துட்றேன், என் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவரும் 3 லட்சம் தரா, கல்யாணத்தை பண்ணுது. பொண்ணு படிக்கிறா, +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறா. அப்போ நான் இந்த காலேஜுக்கு தான் போகணுங்கிறா. அப்போ அந்த காலேஜுக்கு போகக்குள்ள பணம் கட்டுறதுக்கு, ஃபீஸுக்கு கட்டுறதுக்கு தகுதியான பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்? ஏதோ லோனை போடுறேன். எஜுகேஷன் லோனு போடுறீங்க இல்லையா? ஒரு 2 லட்சம், இன்னொரு 2 லட்சம் கடனை வாங்குகிறோம், குழந்தைய படிக்க வைக்கிறோம். அவள் படிக்கிறான். ஆனால் மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேயும் பொண்ணை படிக்க வைக்கிறதுலேயும் கிடைக்கிற அந்தஸ்து, சுகம் எதில் கிடைக்குது? நீங்கள் வயதான காலத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எதில் கிடைக்கிறது? அதே மகனுக்கு 3 லட்சம் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணல அல்லவா? அதே உனது ஒரு சொந்த வீடு இருந்திருந்தால், சொந்த மனை இருந்திருந்தால், பெண் தேடி வரும். வசதியான பெண்கள் தேடி வருவார்கள். வசதியான குடும்பத்திலிருந்து பெண்கள் கிடைக்கும். அவள் சம்மந்தி வந்தோடனே என்ன கேட்பான்னா, சொந்த வீடான்னு கேட்பாள். ஏன்னா தன்னுடைய புள்ள வாழ போகிற வீட்டில், சொந்த வீட்டில் வாழணும்னு நினைப்பாள். எந்த தாய்மாரும் எந்த தகப்பனும் தன்னுடைய புள்ள சொந்த வீட்டில் வாழணும்னு நினைப்பாள். அடுத்தது அவனுடைய ஜப்சுட்டி எடுத்துக்கோ. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் திருமணமாகி சொந்த வீட்டில் இருந்தால் அதில் இருக்கிற ஒரு ஆன்மீக சந்தோஷம், ஆத்ம திருப்தி சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. வாடகை வீட்டில் இருந்தால் பயந்து பயந்து இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? 30 நாள் போகிறது 3 நாள் தான் தெரியும். 30 நாள், அது 3 நாள் மாதிரி தான் தெரியும். 15,000 ரூபா வாடகை இல்லையா? பொண்ணு படிக்கிறா. ஒரு சந்தோஷமாக வீட்டில் படுத்து நல்லா உறங்கணும்னா சொந்த வீட்டில் தூங்கி பாருங்கள், அது சொர்க்கம். சொர்க்கம். சொந்த வீட்டில் தூங்குறது சொர்க்கம். சாப்பாடே இல்லைனாலும் சொந்த வீட்டில் படுத்து தூங்கினா சந்தோஷமான தூக்கம் வருங்க. ஒரு மனிதர்கள் தேவையானது ஒரு மனை, ஒரு வீடு, இவைகள் இருந்தால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும். வீடு இல்லாதவ வாடகை வீட்டில் இருந்தால் அதில் எந்த விதமான சந்தோஷமான ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஒரு ஆணி அடிக்க முடியாது. பக்கத்தில் கேட்பா, என்னங்க ஆணி அடிச்சிருக்கீங்க? குழந்தைங்க செவத்தில் பெயிண்ட் எழுத முடியாது. என்னங்க செவரெல்லாம் அப்படி கிறுக்கி வச்சுருக்குது? நான் ஒரு ஆற்றுல குடியிருந்தேன். சப்பாத்திக்கு ஆற்றுக்காரி மாவு பெஞ்சா, என்னங்க மாவு இப்படி அடிக்கிறீங்க, ஊடே இடித்து விழுந்துரும் போல தெரியுதுங்கிறான். அப்போ நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். இந்த வயசுலேயும் நான் எங்கெங்கேயோ ஊர் ஊராக போயின்னு இருக்கேன். ஆனால் என் ஆற்றுல
கால் நீட்டி படுத்து தூங்கினா தான் தூக்கம் வரும். அந்த சந்தோஷம், அந்த லட்சுமியுடைய கடாசம், லட்சுமியுடைய ஐங்கரியம், பெருமாளுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம சொந்த வீட்டில் தான் கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, எதற்கும் கவலைப்படாதீர்கள், நிச்சயம் கிடைக்கும். மணி ஜெயராமனை நாடுங்கள். சொந்த வீடு வேணுமா, சொந்த நிலம் வேணுமா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அணுகுங்கள். நிச்சயம் நிச்சயம் பலன் கிடைக்கும். இறைவன் அருளால் பலன் கிடைக்கும். இறைவன் அருளால் பலன் கிடைக்கும். பகவான் என்ன எல்லா கைங்கரையும் செய்ய சொல்லியிருக்கான். கல்யாணத்தை பண்ணி வை, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி வை, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா யாராவது பெரியார் கிடைச்சா அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடு, இல்லாதவருக்கு உதவி செய். இது மாதிரி ஒரு தம்பதிகள் இருக்கிற இடத்திற்கு ஒரு நிலம் வீடு வாங்கி கொடுன்னா என்னுடைய சன்மானத்தை போட்டு வாங்கி கொடுன்னு சொல்லலை, உங்களுடைய கைங்கரித்தால், உங்களுடைய பலனால், நீங்கள் அடுத்தவா வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்களா அந்த பணத்தில், உங்களுடைய சொந்த சந்தோஷத்தால், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர்வதற்காக, உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை மதித்து மேன்மை வளர்வதற்காக சொந்த வீடு வாங்குங்கள், சொந்த நிலம் வாங்குங்கள், அணுகுங்கள் மணி ஜெயராமை. நிச்சயம் பலன் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சேலம் மாவட்டத்திலே எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடம் வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வாஸ்து முறைப்படி பூமிக்கு பூஜை போடணும், அந்த பூமிக்கு ஆயுளை உருவாக்கணும். நாம் வாழ்கின்ற பூமி நமக்கு எப்படி ஆயுஷ் ஹோமம் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த பூமியில் ஆயுள் ஹோமம் பண்ணி தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். வீடு கட்டி முடித்தோடனே கிரகப்பிரவேசம் பண்ணணும். இவையெல்லாம் நான் செஞ்சு தரேன். நீண்ட ஆயுளோடு சகல செல்வம் பெற்று பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் இறைவன் அருளோடு குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகத்தோடு வளமோடு வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும்.